திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினரான ராஜன் செல்லப்பா அவர்களும் அன்பிற்கினிய அருமை தம்பி மதுரை மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலான் என்ற செல்வம் அவர்களும் உண்மையிலே நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். அவர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் மாநகர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லணுண்டாங்க. இது என்னன்னா இந்த சப்ஜெக்ட் முழுசா இதை சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதை முதல்ல முடியுங்க. முக்கியமான சப்ஜெக்ட் இன்னும் 2 நிமிஷம் போயிட்டீங்கன்னா அப்புறம் இது 2 நிமிஷத்துல இதை முடிச்சுக்கலாம். அப்புறம் இதை மற்ற இதை ஒட்டி எதுவும் கேட்குறீங்களா? ரத்த தான முகாம்களை சிறப்பாக நடத்திருக்காங்களா? இப்போ ரத்த தான முகாம் தம்பி ஒரு எண்ணிக்கை சொன்னார் பாருங்க. இப்போ நான் ஒருத்தர் கேட்டேன் டாக்டர்கிட்ட, இப்போ ஒரு யூனிட் ரத்தம் வந்து 4 உயிர்களை காக்குமா. அப்படிப்பட்ட நல்ல இந்த இரத்த தான முகாமை நடத்துகிற இளைஞர்களை இன்னைக்கு டாக்டர்கள் இங்கே உள்ள இருக்கிற டாக்டர்கள் பாராட்டுகிறார். இது நான் சொல்ல அரசு ஆஸ்பத்திரியிலிருந்து ஜிஹெச்சுக்கு தான் நாங்கள் இதை கொடுத்துருக்காங்க. வேறு தனியார் கொடுக்கல, ஜிஹெச்சு கொடுத்து இதன் மூலமாக நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையில் பொது மருத்துவமனைக்கு வருகிற ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் இதை நடத்துகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆடை வெட்டி கறி போட்டு பிரியாணி போட்டு நடத்துகிற விழா, அந்த மாதிரி விழாவில் இது உயிர் காக்கிற விழா. இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக பீர் பாட்டில் பிராந்தி பாட்டிலோட கூட்டம் வருது. இங்கே பாருங்கள், யாரும் ரத்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அதுக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பாராட்டணும். இன்றைக்கி தமிழக மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார் என்றால் இது போன்ற தன்னலமற்ற தியாகிகள், எதற்கும் துணிந்தவர்கள், மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்குத்தான் இன்றைக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய படையை கொண்டிருக்கின்ற எடப்பாடியாருக்குத்தான் எங்களுடைய ஆதரவு என்று இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க. அதற்கு தம்பி ராஜ் சத்தியன் வழிவகுத்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே நல்ல ஆலோசனை தான். மாணவ செல்வங்களுக்கு இது உறுதியாக ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். மாவட்ட அளவுக்கு அங்கங்கே மாவட்ட அளவுக்கு செய்கிறோம். இது ஒருங்கிணைந்து செய்யணும்னா எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கான பணியை செய்வார். நாங்கள் மாவட்ட அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் இப்போ எங்கள் மேற்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா ஊராட்சி பகுதியில் இது மாதிரி 10 +2 10th படித்தவங்க இவங்களுக்கெல்லாம் தொகையும் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பரிசு தொகையும் ஊக்கத்தொகையும் அதே மாதிரி பரிசும் கொடுக்குறோம். அதுக்கு நிகழ்ச்சியை எடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கள் பகுதி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பகுதி சார்பாக இருக்கிறாங்க. இது ஒருங்கிணைத்து பண்ணன்றதை இனி நாங்கள் ஒருங்கிணைத்து பண்ணுறதை அது எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு சொல்கிறோம். சரியா? இதை பற்றி ஏதாச்சும் பேசுகிறீங்களா? நிகழ்ச்சியை பற்றி சரி. இதை பற்றி பேசுனா மற்றதை பற்றி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அதனால் நன்றி, வணக்கம்.